கண்டால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் ராஜன் உள்ளிட்ட ஆயிரவிசைய பிரமுகர்களே, இன்று மிகப்பெரிய ஒரு சுவையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதற்கு மிகவும் நாநலம் இந்த திருமிகு பேராசிரியர் சுப்பிரமணிய சிவா அவர்களை நடுவராக கொண்டு ஆயுதவிசைய சமூக முன்னேற்றத்திற்கு பெரிதும் துணை நிற்பது கல்வியா செல்வமா என்ற அற்புதமான தலைப்பிலே கல்வியே என்று பேச வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் திரு புவனா கங்காதரன் அவர்கள், நல்லாசிரியர் திருமிகு திருமலைசாமி அவர்கள், செல்வமே என்று வாதாட வந்திருக்கக்கூடிய கவி பாரதி பாண்டுரங்கன் அவர்கள், பெருமைக்குரிய வழக்கறிஞர் சத்யபாரியம்மன் சகோதரி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பெரியவர்களே, மாநாடு சுவைபட வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல அருமையான தலைப்பினை நம் அன்புக்குரிய திரு ராஜன் அவர்கள் இங்கு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக ஒரு மாநாடோ ஒரு கூட்டமோ நடத்துமானால் அதுக்கு ஒரு பயன் நுழைந்திருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு மிகச்சிறந்த பயனை ஏற்படுத்துவதற்காக இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இங்கு பேசுகின்றவர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கிறது. நாநலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யானலத்தும் உள்ளதும் அன்று என்று வள்ளுவர் சொல்வார். எத்தனையோ உடைமைகள் இருக்கின்றன, அந்த உடைமைகளிலே நாநலம் என்பது மிகப்பெரிய உடைமை. அது எல்லா நலத்திலும் மிகச்சிறந்த உடைமையாக உங்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடியது நாநலம். பேசுகின்ற நால்வருமே நடுவர் உட்பட மிகச்சிறந்த சொல்வன்மை உடையவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு சொல்லை சொல்லுகிற சமயத்திலே சொல்லுகின்ற சொல்லை பிரிதோ சொல் அச்சொல் வெல்லுகின்ற சொல்லாக அறிந்து சொல்லக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். சொல்லுக சொல்லை பிரிதோ சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்று சொன்னார். ஆகவே பேசுகின்ற சமயத்திலே கட்டிப்பட வேண்டும். சொல்லுகின்ற சொல் உங்களை ஈர்க்க வேண்டும், உங்களை ஒருபடி உயர்த்த வேண்டும். அந்த வகையில் இது சிறப்பு. கேட்டார் பணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்ற வகையிலே அந்த இலக்கணத்தை அறிந்தவர்கள். தனித்தனியாக பேச நேரமாகிவிடும். அந்த வகையிலே நான் ஒரு நடுவர் மிக சிறப்பாக இன்றைக்கு தொகுத்துரைப்பித்தார். நல்ல புலமையும் ஆழமும் அனுபவம் மிக்கவராக சுழல்விடம் சோர்விட நஞ்சானவனை இகழ்வள்ளல் யாருக்கும் அரிது என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக அவர் மிக சிறப்பாக வாதிட்டார். எல்லாவற்றிலும் சிறப்பானவர்கள் நீங்கள். ஏனென்றால் அந்த காலத்தில் வானுலகத்து தேவர்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். வானுலகத்து தேவர்களுக்கு நாம் அவிப்பாகம் செல்கிற சமயத்தில் அவர்கள் வரங்களை நல்குவார்கள். நீங்கள் அவர்களுக்கு வரங்களை நல்ல போகின்றீர்கள். ஏனென்றால் நீங்கள் பூ உலகத்து தேவர்கள். செவி உணவின் கேள்வி உடையார் அவி உணவின் ஆன்றோரோடு ஒப்பர் நலத்து என்று சொல்வார். செவி சுவையை சுவாமி நீங்கள் அருந்துகின்ற உங்களுக்கு வேள்வி ஞான வேள்வி கொடுக்கிறார். அந்த அபிப்பிராயத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் அவர்களுக்கு வரங்கள் கொடுக்கிறீர்கள். அதுவும் உணர்வது உடையார்முன் சொல்லல் வளர்வதல் பாத்தியுமையை சொரிந்தற்று. நன்றாக உணர்ந்திருக்கக்கூடிய சபையிலே பேசுவது எப்படி என்று சொன்னால், வளர்கின்ற பாத்தியிலே நீர் ஊற்றுகிற சமயத்திலே அந்த பாத்தியில் இருக்கக்கூடிய செடிகளால் வளர்ந்து கனிகளை கொடுப்பது போல அந்த அறிவு கனிகளை குடிக்கும் நீங்கள் மகிழலாம். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்ற வகையில் பயன்பட போறவர்கள் நீங்கள். ஆகவே இது ஒரு பயனான ஒரு நிகழ்ச்சி. அந்த விட நான் மகிழ்கின்றேன். தலைப்பு நான் போகக்கூடாது காலம் இருந்தாலும் வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்றால், ரெண்டுக்கும் பெருமை படைத்திருக்கிறார். கல்விக்கும் செல்வத்திற்கும் மிக சிறப்பு கொடுத்திருக்கிறார். கேடு விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று சொன்னார். அழியாத செல்வம், அழிவிலிருந்து காக்கக்கூடிய செல்வம் எது என்று சொன்னால் கல்வி ஒன்றுதான். அதுக்கு இணையான செல்வம் வேறு ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்.
அதுபோல உலகத்தில் எல்லாம் எங்கு சென்றாலும் யாதொரு யாவரும் கேட்டிருக்க அடிப்படை என்ன என்று சொன்னால், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்று சொன்னார். எந்த நாட்டுக்கு சென்றாலும் அந்த நாட்டை அதற்கு உரியவர்களாக ஆக்கிக் கொண்டு அந்த நாட்டு மக்களுக்கு பெருமை தரக்கூடியவர்களாக இவர்கள் பெருமை பெற்று தருவார்கள். ஆகவே நீ சாகு வரை ஏன் கற்காமல் இருக்கிறாய் என்று கேட்பார். அத்தகைய சிறப்புக்குரியது கல்வி. உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கதையரை கல்லாதவர் என்று கல்வி அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கிறது. கல்வியை யார் பற்றிருக்கிறானோ அப்பொழுதுதான் அறிவு ஊற்று வரும். தொட்டு அனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைத்து ஊரும் அறிவு. கற்க கற்க அறிவு பெறுகிறது. அறிவு ஒன்றுதான் நேற்று இருக்கக்கூடிய துன்பத்தை இன்று காக்கக்கூடிய வல்லமை உடையது. நாளை தாக்கக்கூடியதை இன்றே காக்கக்கூடியதற்கு அறிவுதான். அறிவு அழிவிலிருந்து காக்கக்கூடியதும் நேற்று பெற்ற துன்பங்களை இன்று பெறாமல் காக்கக்கூடியதும் அறிவுதான். அதனால்தான் அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உழலிக்கலாக ஆறன் என்றான். நாளை தாக்கக்கூடியதை இன்றை காக்கக்கூடிய வல்லமையை பெற்றிருப்பதற்கு ஃபியூச்சராலஜி எதிரதா காக்கும் அறிவு என்று சொல்வார்கள். அந்த எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதில் வருவதோர் நோய். ஆகவே அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய இடமில்லார், அறிவுடையார் ஆவது அறிவார் என்றெல்லாம் வள்ளுவர் சொல்வார். அந்த உலகம் தழுவிய ஒட்பம் எப்பொழுது வரும் என்று சொன்னால், கல்வி கற்று 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 அறிவு பெறுகின்ற சமயத்தில் தான். அதிலும் மேம்பானது அறிவு பெற்றவருடைய தலையாய நோக்கம் என்று சொல்லுவார். பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நீக்கி மனிதநேயம் பாராட்டுவதுதான். அறிவினால் ஆகுவது உண்டோ பெரிதின் நோய் தன் நோய் போல் போற்றாக்கடை என்று சொல்வார். இவ்வளவு சொல்லியிருக்கார். நான் இன்னும் அதிகமாக சொன்னால் பட்டிமன்றத்திற்கு அவர்கள் பாணியிலே பேசுவதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும். அதே அளவுக்கு செல்வத்தை சொல்கிறார். ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவனையும் மிகச்சிறந்த மனிதனாக எது மதிக்கப்படுகிறது என்று சொன்னால் பொருள் ஒன்றுதான். பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் என்று சொன்னார். நாம் ஈட்டி எட்ட மட்டும் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்று சொல்லுவோம். இல்லை, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய அறியாமையையும் வறுமையும் போக்கக்கூடியது பொருள்தான். பொருள் என்னும் பொய்யா விளக்கம் ஈருலருக்கும் எண்ணிய தேயற்ற சென்று என்று வள்ளுவன் சொல்லுவார். ஆகவே பொருளுடையார் தான் மிக சிறப்புடையவர்கள். போதுமென்ற மனைமை பொன் செய்யும் மனித இல்லை. நீ நன்றாக சம்பாதி எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் அது அரண் எனும் இன்பமும் எனும் திறன் எனும் தீதின்றி வந்த பொருள். தீதின்றி வந்த பொருள் தான் இது ரெண்டையும் வரும். பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் என்ற வகையிலே மிக சிறந்த முறையிலே பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் பற்றாத அறிதல் சொன்னார். ஆகவே கல்விக்கும் செல்வத்திற்கும் இணையான சிறப்புகளை வள்ளுவர் கொடுத்திருக்கிறார். இவர்கள் தன்னுடைய பேச்சினுடைய வல்லமையினாலும் சொல்லின் வல்லமையினாலும் எது பெரிது என்று அவர்கள் வாதிடப் போகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆயுர்வேத சமுதாயத்திற்கு கல்வி நலமும் வேண்டும், செல்வ நலமும் வேண்டும், ஒற்றுமை உணர்வு வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த எனக்கு இது மிகவும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி நான் தொடங்கி வைப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் கூறி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். அன்பார்ந்த